விலகி இருந்தார். திடீர் விலகலாக அது அந்த முடிவு அறிவிக்கப்பட்டிருந்தது. எனவே அவரை சுற்றி பல்வேறு கருத்துக்கள் எழுந்தன. ஜெகதீப் தன்கர் தன்னுடைய பதவிக்காலம் கிட்டத்தட்ட 2027 வரை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மத்திய அரசுடனான கருத்து வேறுபாடு காரணமாக விலகிவிட்டார் என்பதாகவெல்லாம் கருத்துக்கள் வெளியாகி இருந்தன. இந்த நிலையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு யாரை வேட்பாளராக அறிவிக்கின்றார்களோ அவர்களை வெற்றி பெற செய்யக்கூடிய அளவிற்கு வாக்குகள் இருந்தன. எனவே தேசிய ஜனநாயக கூட்டணி அமித்ஷா, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டவர்கள் யாரை வேட்பாளராக தேர்வு செய்வார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்த நிலையில்தான் தமிழகத்தினுடைய கோவையினுடைய மக்களவை உறுப்பினராக 2 முறை தேர்வு செய்யப்பட்ட பாஜகவினுடைய தமிழக தலைவர் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் பொறுப்புகளில் இருந்த CP ராதாகிருஷ்ணனை தேர்வு செய்திருந்தார்கள். தமிழகத்தை சார்ந்து ஏற்கனவே 2 பேர் குடியரசு துணைத் தலைவர்களாக இருந்திருக்கின்றார்கள். வெங்கட்ராமன், அவருக்கு முன்பார் ராதாகிருஷ்ணன் என்று 2 பேர் குடியரசு துணைத் தலைவராக இருந்திருக்கின்றார்கள். 3வது குடியரசு துணைத் தலைவராவதற்கான வாய்ப்பு தமிழகத்தை சார்ந்த ஒருவருக்கு அமித்ஷா, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டவர்களுடைய அந்த முடிவின் அடிப்படையிலே வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் CP ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டினுடைய கோவையைச் சேர்ந்தவர், நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவர், ஏற்கனவே மாநில ஆளுநராக மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் எல்லாம் பணி செய்து கொண்டிருப்பவர். எனவே அவருக்கு குடியரசு துணைத் தலைவராவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது. மாநிலங்களவையை 323 என்பதாகத்தான் இருக்கின்றது. எனவே 392 உறுப்பினர்களுடைய ஆதரவு பெற்றால் மட்டும்தான் அவர்கள் வெற்றி பெற முடியும். என்றாலும் பாஜகவிற்கு எதிராக நாங்கள் ஓரணியில் இருக்கின்றோம் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் இணைந்து இந்த முடிவுக்கு வந்திருந்தார்கள். சுதர்சன் ரெட்டியை பொறுத்தவரை அவரும் நல்ல அரசியல் அனுபவம் கொண்டவர், உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்திருக்கின்றார். கோவாவிலே அந்த ஊழல் கண்காணிப்பு அமைப்புகளுடைய பொறுப்புகளில் இருந்திருக்கின்றார். லோக் ஆயுக்தா உள்ளிட்ட பொறுப்புகளில் எல்லாம் அவர் இருந்திருக்கின்றார். எனவே அவருக்கும் பல்வேறு கட்சிகளிடையே ஓரளவு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு நபர். அதன் அடிப்படையில் தான் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் சொல்லியிருந்தன. வேட்பாளர்கள் எந்த அடிப்படையில் நிற்கின்றார்கள் என்பதை பார்த்து கட்சிகளை சாராமல் வேட்பாளர்கள் இருவரையும் ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தி இருந்தன. CP ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரை அவர் RSS பின்னணியில் வந்தவர் என்பதாக கருத்து சொல்லப்பட்டது. அதை பாஜகவும் அங்கீகரித்திருந்தது. RSS பின்னணியில் இருந்து வந்ததால் தான் அவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கி இருக்கின்றோம். அதன் காரணமாகத்தான் அவர் பல்வேறு சமூக சேவையில் ஈடுபட்ட அனுபவம் கொண்டவராக இருக்கின்றார். அதைவிட வேறு என்ன தகுதி வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே கேள்வி எழுப்பியிருந்தார். அது அளவுக்கு 2 வேட்பாளர்களையும் தனிப்பட்ட முறையிலே யார் சிறந்த வேட்பாளர் என்பதை பார்த்து வாக்களிக்க வேண்டும், கட்சியினுடைய தலைமை சொன்னதை கேட்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டாம் என்று 2 கூட்டணி கட்சிகளுமே வலியுறுத்தி இருந்தன. ஏனென்றால் வழக்கமாக இது போன்று நாடாளுமன்றங்களில் வாக்களிக்கும் பொழுதெல்லாம் கட்சியினுடைய கொறடாவின் உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டும்.